ஷேய் நந்தி நந்தி பேசுகிறேன்டா. 7 ஜென்மத்துக்கு அப்புறம் இப்போ தாண்டா எங்கள் ஐயா நீதி அரசராக உட்காந்துருக்காரு. எங்கள் ஐயா 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 அம்மா உட்காந்துருக்கா. நீதி அரசி, நீதி அரசர், நீதி அரசி, நீதி அரசர், முக்கால் சத்தியம். எல்லா கோர்ட்லேயும் கேட்டுக்கோப்பா. டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் உலக நாடு இங்கேருந்தே போய்கிட்டே இருக்கும். இங்கேருந்து கைலாசத்துலேருந்து உலக நாடே போய்கிட்டே இருக்கும். நீதிமன்றம் கோர்ட்டு ஐயா உட்காந்துருக்காரு. கோர்ட்டில் உட்காந்துருக்காரு. 1 நீதிபதி ஜட்ஜாக உட்காந்துருக்காரு. 2 நீதி அரசராக உட்காந்துருக்காரு. 3 புரியுதா? நீதிபதி, ஜட்ஜி, நீதி அரசர், வீட்டில் கணக்கு எழுதாரா ஜட்ஜி. புரியுதா? கோர்ட்டு இதுதான். எல்லாம் அனைத்து கணக்கு இங்கே இருந்தால் கொடுத்துருக்காரு. கொடுத்து போய்கிட்டே இருக்குது. இதுதான் முக்கால் சத்தியம். இப்போ தாய் இந்தியா நாடு முழுவதும் சேட்டை பண்ண கணக்கு நீதிமன்றத்திலேருந்து நோட்டீஸ் கொடுக்கார். நோட்டீஸ் கொடுக்க சொல்லிட்டார். அந்த நோட்டீஸ் கொடுக்கறது முப்படை இராணுவ வீரர் தான் கொடுக்க முடியும். முப்படை வானரப்படை தான் கொடுக்க முடியும். வேறு யாரும் கொடுக்க முடியாதுப்பா. இது பெரிய அரிப்பைட்டம்னா உலகத்தவே ஒவ்வொரு நாடாக வாங்கணும்னு முதலமைச்சர் பூரா கூவ வச்சு இருக்கான். டெல்லியில் ஒருத்தர் இருக்கான் முதலமைச்சர். இப்போ முதலமைச்சராக வீல் சேரில் கொடுத்துருக்கான். பதவியில் உட்காந்து இப்போ ஆட்டுவான். புரியுதா? இப்போ தமிழ்நாட்டில் உள்ளவன் ஆட்டிக்கொண்டே இருக்கான். இன்றைக்கி நம்மகிட்ட 1,00,000 கோடி இருக்குது. இன்னும் 1,00,000 கோடி அடித்தாச்சுன்னா எப்படி இந்த தமிழ்நாடை வாங்கணும்னு இவன் வெளியில் இருக்கான். ஆந்திராவில் இருக்கிற முதலமைச்சர் அவன் அதை வாங்கணும் ரெடியாக இருக்கான். ஆந்திராவில் எப்படிடா இலை பூமியை விலைக்கு வாங்க முடியுமாடா? அதுக்கு தான் கூறு அடித்து நாசம் பண்ணிவிட்டு ஒரே ஐடியாக பேப்பரை விதைச்சிட்டு எழுதி வாங்கணும்னு நினைக்கான். எப்படி? யார்கிட்ட எழுதி வாங்கணும்? இந்த ஜனநாயகம் ஓட்டு போடுதா? வாழை ஒட்ட நரிக்கிறாரு. 2 குண்டை குண்டு கோழி குண்டு வச்சுருக்கல அப்படி சப்புன்னு அப்படியே நசுக்கி விட்டுருவார். அதுக்கு தான் முப்படை இராணுவம் ஃபுல்லாக இறக்கக்கூடியது, போகக்கூடியது, எங்கே கொடுக்க வேண்டியது, வர வேண்டியது கணக்கு பூரா எல்லாமே நீதி அரசர் இங்கேருந்து கைலாசத்துலேருந்து விடுவார். நீதிபதி ஜட்ஜி எழுதிடுவார். வெளியில் நிற்கார்ல நீதி அரசர், அவர் தண்டனையும் கொடுப்பாரு. தூக்கி அங்கே போய் உட்கார்றா இங்கே போய் உட்காரான்னு வெளியே இருந்து கணக்கு கொடுத்துருவார். ஐயா வெளியே நிற்கார்லடா திராட்சை பிடிச்சி அங்கேருந்து போவார். நீதிபதி ஜட்ஜி ஆணுக்கும் பெண்ணுக்கும் கோட்டாருக்கு அது காவல் கொடுப்பார். முப்படை இராணுவம் வானரப்படை நிற்பான் எப்பயுமே காவலுக்கு. அவங்களுக்கு எல்லாமே சீரும் சிறப்புமாக தமிழ்நாடுனா தமிழ்நாடு, கேரளானா கேரளா, ஆந்திரானா ஆந்திரா, மகாராஷ்டிரானா மகாராஷ்டிரா எல்லா கணக்குலையுமே நீதிபதி கோட்டார் பூரா கூடுதலாக எடுப்பார். கூடுதலாக இப்போ படிச்சிருந்தாலே கணக்கை டக்குன்னு எடுத்துருவார். எடுத்து எல்லாம் அங்கங்கே எல்லாம் ஓப்பன் பண்ணி விட்ருவார். எல்லாம் சிட்டி கிராமத்துக்கு எத்தனை அந்த டைம் போடுவார். எல்லாம் உள்ள இராணுவ முப்படை வானரப்படை உள்ளே வந்த உடனே இதுதான் கணக்கு போடுவார். ஏன்னா பழசு ஐட்டம் பூரா உள்ளே தூக்கி போட வேண்டியிருக்கப்பா. பயங்கர சேட்டை, பயங்கர கிரிமினல், பயங்கரமான அரிப்பு எடுத்தவை. எப்படியா தமிழ்நாட்டில் எப்படி ஆடுதானா? அப்படியே ஏற்கனவே தமிழ்நாடு ஒரு அலசு, டெல்லியில் ஒரு அலசு அழைச்சிட்டு இருக்காரு. இப்போ எப்படி கேட்ச் பண்ணுதாருன்னு பார். முக்கால் சத்தியம் போட்டாச்சுப்பா கணக்கு. முப்படை இராணுவம் எல்லாம் கொற்றார் கேட்டுக்கோப்பா. நீதிபதி ஜட்ஜி ஆணு பெண்ணும், கீழே வழக்கறிஞர் ஐயாவா பதிபக்தியாக இருக்கிற பிரசண்ட் கணக்கு போட்டிருக்கோம்ல, அந்த பிரசண்ட் கணக்கு பதவி கொடுப்பார். பதவினா அது வேறு மாற்றங்களை பண்ணுவார். அது எல்லாம் கோட்டார் நீதிபதி ஜட்ஜிக்கு கீழே இருந்து கணக்கு. அந்த சிட்டி கிராமம் எவ்வளோ பேர் இருக்கான், எங்கே எவ்வளோ வண்டி வச்சுருக்கான், எவ்வளோ 2ஆம் நம்பர் வியாபாரம் பிஸ்னஸ் பார்க்கான், அனைத்து கணக்கெடுத்து கொடுக்க வேண்டிய வேலை உன்னுடைய வேலை. உனக்கு கொடுத்துட்டார். காவல்துறையை வச்சு முதலமைச்சர் பூரா அமுக்கி வச்சு பூரா பாலாக்கி வச்சுருக்கான். புரியுதா? அதனால் எப்படி ஒரு முதலமைச்சராக உட்காந்து இங்கே அடிடா, அங்கே தூக்குடா, அங்கே போடுறா, அவனை மாற்றி எழுதுறா அப்படின்னு அங்கேருந்தே கொடுக்கானா? ஒரு நாட்டில் முதலமைச்சராக இருக்கிறவன் டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் 23 முதலமைச்சர் இருக்கான். 24 எத்தனையோ முதலமைச்சர் இருக்குது. இப்போ இருக்கிற முதலமைச்சர் இருந்து இப்படியே கணக்கு போட்டு அந்த காவல்துறையை கையில் வச்சு பூரா நசுக்கி பாலாக்கி வச்சுருக்கான். புரியுதா? இப்போ வர்றதான் புது கணக்கில் முப்படை வானரப்படை இராணுவம் உள்ள வரையில் எல்லா நாட்டுக்கும் உள்ளே போயிடுவான். எல்லா நாட்டிலையும் உள்ள நீதிமன்றத்திலேருந்து எல்லாம் அழைப்பு கொடுத்து எல்லா நிர்வாகத்துக்கு பூரா தப்பு செஞ்சான உள்ளதி போடு. அது 10 இடத்துல உள்ளே கொடுத்துருவார். உலக நாடு, தாய் இந்தியா நாடு, தமிழ்நாடு. புரியுதா? ஏண்டா ஆசையாக அவ்வளோ காகித பேப்பர் சொரிஞ்சு போயிருக்காங்கண்டா அவங்களுக்கு. ஏண்டா உள்ளே இறங்கி வராரு. இப்போ எல்லாரும் ஈரக்குலையை இப்போ ஆட விடுவார். புரியுதா? டெல்லி ஆட்டியிருக்காரு பூமியை. இன்னும் தமிழ்நாடு ஆட்டாமல் இருக்க மாட்டார். ஒரு ஆட்டி விடுவார். அப்படியே ஆட்டி விட்டு கொஞ்சமாக கோடை போட்டு அதுக்கப்புறம் ரோடை போட்டுருவார். முக்கால் சத்தியம்.